நாம போடுற ஒவ்வொரு ஓட்டுக்கும் ஒரு மதிப்பு இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா அந்த ஓட்டுக்கு கைமாறா ஒரு அரசு நமக்கு என்ன செய்யணும்? பெரிய பெரிய ரோடு, பாலம் மட்டும் போதுமா? இல்ல. ஒரு சராசரி மனுஷனோட அடிப்படை தேவைகள் என்ன? அதை எப்போ கேட்டாலும் தர்றது தான் ஒரு நல்ல அரசோட கடமை. முதல்ல, தாகம் எடுத்தா குடிக்க சுத்தமான தண்ணி, இருட்டுனா தடையில்லாத மின்சாரம், ஊருக்கு போக நல்ல சாலை வசதி, அப்புறம் சாமானியனும் ஏறி போக தரமான பொது போக்குவரத்து. இது ஒரு குடிமகனோட அடிப்படை உரிமை. இதை உருவாக்கி தர்றது தான் ஒரு அரசோட முதல் வேலை. ஏன்னா நாம வாங்குற ஒரு தீப்பெட்டியிலிருந்து போடுற பெட்ரோல் வரைக்கும் கட்டுற வரி பணத்துல தான் இந்த நாடே இயங்குது. அடுத்தது தான் ரொம்ப முக்கியம். ஏழைக்கும் பணக்காரனுக்கும் கல்வியும் மருத்துவமும் ஒண்ணா கிடைக்கணும். காசு இருந்தா தான் படிப்பு, காசு இருந்தா தான் உசுருன்னு நிலைமை இருக்கக்கூடாது. நம்ம ஊர்ல இருக்கிற ஒவ்வொரு அரசு பள்ளிக்கூடமும் ஒரு ஹைடெக் பிரைவேட் ஸ்கூலுக்கு ஈடா மாறணும். ஒரு அரசு ஆஸ்பத்திரி கார்ப்பரேட் ஹாஸ்பிட்டலுக்கு ஈடா தரம் உயரணும். ஏன்னா ஆரோக்கியமான மக்களும் அறிவான குழந்தைகளும் தான் நம்ம மண்ணோட எதிர்காலத்தையே நிர்ணயிக்கும். அப்போ யோசிச்சு பாருங்க, இந்த வசதிகள் எல்லாம் உங்க ஊர்ல சரியா இருக்கா? அரசாங்கத்தை ஒரு எஜமானனா பார்க்காம, நமக்காக வேலை செய்யற ஒரு அமைப்பா பார்க்க ஆரம்பிச்சாதான் நம்ம ஊர் மாறும். நம்ம உரிமையை நாம தான் கேட்டு வாங்கணும். இந்த வீடியோவை உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இது உங்கள் அறிவு பிச்சை. சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.